اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تبارك وتعالى في محكم تنزيله والفرقان الحميد: إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் அவனது இறை இல்லத்திலே நம் அத்தனை பேரையும் ஒன்று கூட்டி நல்லதை பேசவும் கேட்கவும் அவனை வணங்கி வழிபடுவதற்குமான ஒரு அற்புதமான வாய்ப்பை நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, நம் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல் குவாலிட்டி இன்னும் உயர வேண்டும், நம்முடைய சம்பாத்தியம் அதிகமாக வேண்டும், நம்முடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும், நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் சந்தோஷமாக நம்மை வைத்திருக்க வேண்டும், நாம் ஒரு உயர்வான வாழ்க்கை வாழ வேண்டும், நம்முடைய மனை மக்கள் இப்படி இருக்க வேண்டும், நம்முடைய சமூகம் இப்படி இருக்க வேண்டும், நம்முடைய பள்ளிவாசல் இப்படி இருக்க வேண்டும், நம்முடைய தெருக்கள் இப்படி இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் ஒவ்வொரு நாளும் நமக்கென்று ஒரு ஆசை, ஒரு டிசையர் இருந்து கொண்டிருக்கிறது. அதை நோக்கிதான் நம்முடைய வாழ்க்கையும் பயணப்பட்டு கொண்டு இருப்பதாக நாம் நம்புகிறோம், நினைக்கிறோம். ஒரு மனிதன் டெய்லி காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறான், இரவு திரும்பவும் வர்றான், திரும்பவும் மறுநாள் ஆஃபீஸ் போகிறான், திரும்பவும் வீட்டுக்கு வருகிறான். இதன் பின்னணியில் அவனுடைய சிந்தனையும் அவனுடைய நோக்கமும் என்ன? என்னுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும். ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் வீட்டை கூட்டுகிறான், பெருக்குகிறான், வீட்டை சுத்தம் செய்கிறான். அதனுடைய நோக்கம் என்ன? என்னை சுற்றி நான் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த மாற்றங்கள், இதிலே நாம் நினைக்கக்கூடிய மாற்றங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் பழக்கங்களை, நம்முடைய வளமையை சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தான் எல்லாமே செய்யறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நிறைய பேர் அதையெல்லாம் அல்லாஹ் பார்த்துப்பான், அதையெல்லாம் அல்லாஹ் செஞ்சிருவான், போ அல்லாஹ் கொடுத்துருவான். இந்த சிந்தனைகள், எந்த ஒரு திட்டமும் இல்லாமல், மாற்றத்திற்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளாமல், ஒரு பிளைண்டாக கண்ணை கட்டிக்கொண்டு எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொள்வான் என்பது அல்ல ஈமான். அல்லாஹ் நம்மை பார்த்து ஒவ்வொரு முறையும் நம்பிக்கையாளர்களே என்று சொல்கிறான். நம்பிக்கையாளர் என்று சொன்னால் தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கைக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த செயல் மாற்றத்திற்கானதாக இருக்க வேண்டும், அது திட்டமிடப்பட்டு இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்வான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு கூட்டத்தார்கள் தங்களை தாங்களே திருத்திக் கொள்ளாத வரை அல்லாஹ் அந்த கூட்டத்தை திருத்திவிட மாட்டான். உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஏற்பட வேண்டுமா? நீங்கள் முதலில் மாறுங்கள். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், பி த சேஞ்ச் யூ விஷ் டு பி. எந்த மாற்றம் உங்களை சுற்றி நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த மாற்றமாக முதலில் நீங்கள் இருங்கள். ஒரு வீட்டில் 10 தடவை சொல்லிட்டார், 10 பேர் வீட்டில் இருக்கிறோம், செருப்பை கொண்டு வந்து இப்படி குமித்து கொண்டே இருக்கிறீர்கள், செருப்பை போட்டால் இங்கே ஒரு செருப்பு இருக்கு, அங்கே ஒரு செருப்பு இருக்கு, அங்கேருந்து ஒரு செருப்பு வருது,
ஒருத்தருக்கு 2 செருப்பு வச்சிருக்கிறோம். எக்ஸ்ட்ரா செருப்புகள், லோஃபர், சாண்டில்ஸ் இருந்தால் அதை ஷெல்ஃப்ல வைங்க. ஷூ ரேக்குன்னு இருக்கா இல்லையா, அதுல வைங்க. தினமும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செருப்பை கொண்டு வந்து இங்க கலட்டும் பொழுது கூட அதை லைனா அரேஞ்ச் பண்ணி கலட்டுங்கன்னு சொல்றார். ஒரு தடவை சொல்றார், 2 தடவை சொல்றார், 3 தடவை சொல்றார், நடக்கவே இல்லை. அடுத்து இவர் என்ன செய்யறாரு, மனசுக்குள்ள நினைக்கிறார், எத்தனை தடவை சொன்னாலும் இவர்கள் சரியா வைக்க மாட்டாங்க. இவர் சரியாக வைக்கக்கூடியவர் தான், இவர் கரெக்டா தான் வைக்கிறார். பக்கத்தில் இருக்கக்கூடிய செருப்புகள் மாறி, திசை மாறி, ஒன்னு நார்த்ல இருக்கு, ஒன்னு சவுத்துல இருக்கு, ஒன்னு வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட்ல இருந்தா இவர் செருப்பு எப்படி இருக்கும், அதுவும் அப்படித்தான் இருக்கும். ஆக இவர் சொல்லி சொல்லி பார்க்கிறார். செய்யாதவர்கள் மீது கோபம் ஏற்படுகிறது. இப்படி இருக்கிறாங்களே, என்ன இவங்கெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்யறதுன்னு எங்கேயோ கற்பனைக்கு போயிட்டார். கீழே இருந்தவர்களை வானம் வரை தூக்கிட்டு போய் நரகத்திலே போட்டு அதனுடைய பாதாளத்தில் தள்ளி எல்லாம் முடிஞ்சிருச்சு. மறுநாளும் இந்த சேஞ்ச் நடக்குதான்னு பார்த்தா இல்லை. இதற்கு என்ன செய்வது என்று யோசித்தார். இனிமே என்னுடைய செருப்பை நான் வந்து கலற்றும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை செருப்பையும் சரி செய்து விடுவேன் என்று ஒரு சபதம் எடுத்தார். சொல்லி சொல்லி பார்த்தோம், அவங்க செய்யலனா என்ன, நம் பார்வைக்கு அது சரியாக இருக்க வேண்டுமா, நாம் அதை கரெக்ஷன் பண்ணுவோம். டெய்லி கரெக்ஷன் பண்றாரு. கரெக்ஷன் பண்ணிட்டு கீழே கரைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றாரு. பார்த்தா அப்போ 2 பேர் செருப்பு போட்டு போகும்பொழுது ஒருத்தர் செருப்பை இப்படி போட்டார், அப்படி போட்டார், பக்கத்துல இருக்க 2 செருப்பும் வி ஷேப்ல போயிடுச்சு. மறுபடியும் கரெக்ஷன் பண்ணார். அவர் தொடர்ந்து தன் செருப்பை மட்டும் சரியாக வைக்காமல் திரும்ப 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 அந்த செருப்பை சரியாக வைத்ததனுடைய விளைவு என்ன தெரியுமா, ஒவ்வொரு தடையும் வீட்டு ரூம்ல இருந்து வெளியே வர்றவர்கள், அந்த ரூம்ல இருந்து வெளியே வர்றவங்க வெளியே வரும் பொழுதெல்லாம் கலைந்து இருந்த செருப்பை பார்த்து கொண்டிருந்தவர்கள் இப்ப அது ஆர்கனைஸ்டாக இருப்பதை பார்க்க ஆரம்பித்தார்கள். அது சரியாக அந்தந்த இடத்துல பார்க்க கரெக்டா இருக்குதே. இப்ப என்ன நடந்தது கால ஓட்டத்தில் என்று சொன்னால், செருப்பை கலைந்து பார்த்தவர்கள் கலைத்து போட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. செருப்பு சரியாக இருந்ததை பார்த்து பார்த்து எல்லா மக்களும் பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவர்கள் ஒரு செருப்பு கோணலா இருந்தாலும் அவங்க கரெக்ஷன் பண்ணிட்டு போறாங்க. அவர்கள் செருப்பை சரி செய்வதோடு மட்டுமல்லாமல் தான் பார்த்து பழகிய அந்த காட்சி கொஞ்சம் மாற்றமாக இருந்தால் அதை சரி செய்வதற்கு எல்லாம் முன் வந்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தை, ஒரு 3 வயசு குழந்தை, அந்த குழந்தை எப்பயாவது வெளியில வருது, அப்ப அந்த செருப்பு எல்லாம் அடுக்காம இருக்குன்னு சொன்னா அந்த செருப்புகளை பக்கத்தில் இருக்கக்கூடிய படிக்கட்டுல ஒவ்வொன்றா கையில எடுத்து எடுத்து அடுக்க வைக்கிறது. இதுதான் மாற்றத்திற்கான விதை. அல்லாஹ் சொல்கிறான், முதலில் நீங்கள் உங்களின் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். எந்த மாற்றத்தை நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த மாற்றமாக நீங்கள் இருங்கள். அல்லாஹ் உங்களின் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார். இன்னைக்கு நடைபெறக்கூடிய உலகளாவிய இஸ்லாமிய சமூகத்தினுடைய, முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு பின்னால் ஒவ்வொரு தனி மனிதனுடைய மாற்றமும் பழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தோய்வும் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கு. பல காரணங்கள் இருக்கலாம், அதற்கு பின்னால் பல்வேறு விதமான காசஸ் இருக்கலாம், எதனால் இப்படி நடந்தது என்பதற்கு நூற்றுக்கணக்கான விஷயங்களை அடுக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றாக நாம் எடுத்து அதை சரியாக்குவதற்கான முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். இன்னைக்கு சொல்றோம், எல்லோரும் ஒரு பள்ளி வாசலுக்காக போய் போராடுங்கள், ஒவ்வொரு கட்சியாக அழைக்கிறது, அத்தனை பேரும் போய் நிற்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு போராட சொன்னால், என்ஆர்சிக்கு போராட சொன்னால், சிஏவிற்கு எதிராக போராட சொன்னால், வக்ஃபுக்காக போராட சொன்னால் எல்லோரும் அந்தந்த இயக்கத்தின் கீழே போய் நிற்கிறோம். ஆனால் என்ன உண்மையான வெற்றி என்ன என்று சொன்னால், அந்த இடத்தில் ஒன்று கூடுவதற்கு பதிலாக ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய முஹல்லாவில் இருக்கக்கூடிய பள்ளியில் சுபுஹ் தொழுகைக்கு ஒன்று கூட வேண்டும். இதுதான் மாற்றத்திற்கான முதல் விதை. என்ன ட்ரீட்மெண்ட், எந்த டிசீஸ் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுத்தாதானே சரியாகும். கீமோதெரபியை கொண்டு போய் ஒரு ஹார்ட் பேஷண்ட் கொடுக்கலாமா? ஹார்ட் ஆபரேஷன் பண்றதை ஒரு கிட்னி பேஷண்ட்டுக்கு அந்த சம்பந்தமான மருந்துகளை கொடுத்தால் சரியாகுமா? அப்ப எந்த இடத்தில் நம் போராட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த இடத்தில் நாம் ஒன்று கூடாமல்
எங்கேயோ யார் காதுக்கும் விழாத ஒரு இடத்திலே, எந்த மீடியாக்களும் வந்து நம்மை பிரபலப்படுத்தாத இடத்தில் ஒன்று கூடி நம் சமூகம் வலுவிழக்கிறது. அந்த இடத்துக்கு கூப்பிடுறதுக்கு ஒரு இயக்கம் இருக்கிறது. இந்த இடத்திற்கு கூப்பிடுவதற்கு யார் இருக்கிறார்? நாம் தான் இந்த இடத்தில் நம்மை நகர்த்தி கொண்டு செல்ல வேண்டும். இது தனி மனிதனுடைய மாற்றம். ஒரு மனிதன் காலையில் எழுந்திருக்க வேண்டும். பெரிய ஒரு சவால் என்ன இதற்கு பின்னாடி? முஸ்லிம் சமூகம் சுபுக்கு வரணும். முதலில் என்ன செய்ய வேண்டும்? காலையில் எழுந்திருக்க வேண்டும். காலையில் எழுந்திருக்க வேண்டும்னு சொன்னா என்ன செய்யணும்? இரவு நாம் சீக்கிரம் தூங்க வேண்டும். இரவு லேட்டாக தூங்கினாலும் காலையில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு மன உறுதி வேண்டும். நம்பிக்கையாளர் என்று சொன்னால் வெறும் அல்லாஹ் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை மட்டும் கிடையாது, ரசூல் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை மட்டும் கிடையாது. மாற்றத்தை நோக்கி நம் சிந்தனை எழும் நேரத்தில் எல்லாம் அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. என்ன, அது தலையில ஒரு ஓங்கி ஒரு போட்டு அங்கேயே நம்ம அதை கத்தல் பண்ணி ஜபஹ பண்ணி ஓரமா போட்டுறோம் பாருங்க. அந்த மாற்றத்தின் மேல் முதலில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதுதான் முஃமின்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரபுலகத்தில் வந்து உதித்தார்கள் என்று சொன்னால் அந்த அரபுலகத்தார்கள் மாற்றத்தை விரும்பினார்கள். என்னடா வாழ்க்கை இது இப்படியே போயிட்டு இருக்குது, யாராவது ஒருவர் நம்மில் மாற்றத்தை கொண்டு வரமாட்டார்களா என்ற தேடுதல் எப்பொழுது ஏற்பட்டதோ அப்பொழுது அல்லாஹ் அங்கே நபிமார்களை அனுப்புகிறார். ஒரு நபியை ஒரு இடத்திற்கு அனுப்பும் பொழுது அங்கே ஒரு நபியிற்கு பிறகு பல காலங்கள் கேப், ஒரு பெரிய கேப் விழுந்துவிடும், இடைவெளி அதிகமாக ஆகிவிடும். அதனால் மக்கள் அனாச்சாரத்தில் அதிகம் ஈடுபட்டு விடுவார்கள். இது மட்டும் கிடையாது, அனாச்சாரத்தில் ஈடுபட்டதனால் அல்லாஹ் ஒரு நபியை அனுப்பி மறுபடியும் அவர்களுக்கு சீரான வாழ்க்கையின் பக்கம் அவர்களை கொண்டு செல்கிறான். இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் கிடையாது. நபியை அனுப்பியதன் பின்னால் அப்படி அனாச்சார வாழ்க்கையின் பக்கம் செல்லும் பொழுது ஒவ்வொரு மனிதருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய மனசாட்சி இருக்கு பார்த்தீங்களா, அது கட்டாயமாக உறுத்தும். இன்னைக்கு நாமல்ல எவ்வளவு தவறு நடக்குது, அந்த தவறை இப்ப உங்க கண் முன்னாடி கொண்டு வாங்க. அந்த தவறுகள் நமக்கு இப்பொழுது சந்தோஷ உணர்வை தருகிறதா, துக்க உணர்வை தருகிறதா? கண்டிப்பா அதனால் நம்ம கஷ்டம்தான் படுவோம். சரி, இப்படி பண்ணிட்டோமே, அந்த நேரத்தில் அதை செய்து விட்டோமே, இந்த நேரத்தில் இதை செய்து விட்டோமே. அதை நம்முடைய மனது இன்பமாக சிலாகலித்து அந்த எண்ணங்களை சிந்தனையில் ஓட விடாது. இது மனித இயல்பு. அப்ப நபிமார்களுக்கு பிறகு வரக்கூடிய மிக நீண்ட இடைவெளியிலே அனாச்சாரங்கள் பெருக்கெடுக்கும் பொழுது ஒரு சில நபர்களுக்கு மனதிலே தோற்ற ஒரு சிந்தனை ஏற்படும், இதை மாத்த யாராவது வரமாட்டாங்களா, இந்த நம்மிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு யாராவது நம்மிடம் வரமாட்டார்களா என்று அவர்களுடைய உள்ளங்கள் ஏகி தவிக்கும். அந்த உள்ளங்களுக்காக அல்லாஹ் நபியை அனுப்புகிறார். அந்த ஏக்கத்தோடு மாற்றத்திற்கான ஏக்கம் எந்த உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் அந்த நபியை பின்பற்றுகிறார்கள். அந்த சிந்தனை இல்லாதவர்கள் காஃபிர்களாகவே மறைந்து விடுகிறார்கள். சஹாபாக்களாக 1,00,000 சொச்ச நபிமார் ஒரு சஹாபாக்களும் மாற்றத்தை விரும்பியவர்கள் அந்தந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அந்த மாற்றத்தை அடைந்து கொண்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் செல்வதற்கு உதவியாளர்கள் யார் என்று கேட்கும் பொழுது எந்த உள்ளங்கள் மாற்றத்தை விரும்பியதோ, மாற்றம் வேண்டும் என்று கேட்டதோ அந்த உள்ளங்கள் தான் நஹனு அன்சாருல்லாஹ், நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு உறுதுணையாக என்று அவர்களுக்கு பக்கபலமாக நின்றவர்கள். எனவே முதலில் தனி மனித மாற்றம் தான் ஒரு சமூகத்திற்கான மாற்றத்தின் விதை. இதை நாம புரிஞ்சுக்கணும். ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அது கட்டாயம் நடக்க வேண்டும் என்ற ஒரு ஸ்ட்ராங் டிசையர் நமக்கு தேவை. ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை அடையணும்னா என்ன செய்யணும்? பர்னிங் டிசையர் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறித்தனமான, அதன் மீதான ஒரு வெறித்தனமான நம்பிக்கை, அது நடந்தே தீர வேண்டும். சும்மா நினைச்சிட்டு போற போக்குல நினைக்கிறது இல்லை. சுபுக்கு எஞ்சிக்கணும்னு தான் நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. வேலைக்கு போனோம் தான் நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. வியாபாரத்தை டெவலப் பண்ணோம் தான் நினைக்கிறேன். இது கோடான கோடி ஆசைகள்ல ஒரு ஆசை. சாதாரண முட்டாளும் நினைப்பான், ரோட்ல இருக்கக்கூடியவனு கூட இப்படி நினைப்பான், நானும் ஒரு பெரிய வீட்டுல வாழணும்னு நினைக்கிறேன்ப்பா, முடியல, ரோட்ல படுத்திருப்பார் அவர். இப்படிப்பட்ட 1000 சிந்தனைகள் வருவது என்பது அது பர்னிங் டிசையர் கிடையாது. மாற்றத்திற்கான விதை என்பது நம்மில் இருந்து துவங்க வேண்டும். அதை நாம் அதிகம் அதிகம் சிந்திக்க வேண்டும். எனவே நாம்
தனி மனித மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய சமுதாயமாக முதலில் மாற வேண்டும். அதிலே நமக்கு முழுமையான நம்பிக்கையும் அசைக்க முடியாத உறுதியும் முதலில் வேண்டும். ஏன் அந்த உறுதி வேணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கந்தக் போர்ல எந்த விதமான பெரும் படைகளோ காசு பணங்களோ செல்வாக்கோ எதுவுமே இல்லை. இறங்கி அவர்கள் ஒரு கடும் பாறையின் மீது அடிக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு அந்த இடத்தில் ஷாமுடைய தேசத்தினுடைய வெற்றி தெரிகிறது. எந்த நேரத்தில்? எந்த விதமான அறிகுறிகளும் கிடையாது. அதை யார் எப்பொழுது கேட்டாலும், இங்க பாடுறா முகம்மது ஷாமை வெற்றி கொள்ள போறாரா, நம்மளை வெற்றி கொள்ள முடியல, இவ்வளவு பெரிய படை திறந்து வருகிறது, அதை வெளியே போய் மதீனாவுக்கு வெளியே போய் நின்று நாம் போரிட முடியாதுன்னு சொல்லி மதீனாவுக்குள்ள நம்மளை வரவிடாமல் அதை சுத்தி குழி அமைக்கக்கூடியவர் ஷாமை வெற்றி கொள்ள போகிறாரா என்று நினைத்தவர்கள் எதிரிகள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் அப்படி ஒரு மாற்றம் நடந்தே தீரும் என்று நம்பியவர்கள் சஹாபாக்கள். வானத்துக்கு போயிட்டு வந்தாரா, ஒரு செகண்ட்ல மேராஜுக்கு போயிட்டு அல்லாஹ்வை பார்த்துட்டு வந்துட்டாராம். பாத்தியாப்பா, அபூபக்கரை பாத்தீங்களா, உங்க நண்பர் என்ன சொல்றாரு பாருங்க, நடக்கிற கதையா, இப்படிலாம் நடக்குமா, இது மாதிரி யாருக்காவது வரலாற்று இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா கேட்டார்கள் முஷ்ரிக்கீன்கள். என்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தால் அது நிச்சயம் நடந்திருக்கும். இதுதான் நம்பிக்கை, மாற்றத்தின் மீதான நம்பிக்கை. நம் வாழ்க்கையின் வளமையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை மாற்றி வேறொரு காரியம் நடக்கும் என்பதன் மீதான நம்பிக்கை தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மிஅராஜை உறுதிப்படுத்தினார்கள். எனவே நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை அதிலே தேவை. இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தூங்கி எழுவதற்கு என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை வைத்துதான் இப்ப நம்ம பேசுறோம். நம்முடைய மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆரம்பத்துல ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்கிறான், அதை விருப்பத்தோடு செய்வான், ரொம்ப டேஸ்ட் பண்ணி அதை ரொம்ப இன்பத்தோடு செய்வான். அந்த பாவத்தை செய்வதற்கு அவன் எவ்வளவு பிளான் அவனுடைய நஃப்ஸ் நமக்கு எடுத்து கொடுக்கும் பாருங்க. எப்படி நாம போய் இதை சாப்பிடுறது, ஒரு சாராயம் குடிக்கிறான் ஒரு மனுஷன், எப்படி வீட்டுக்கு தெரியாம போறது, எப்படி அதற்கு காசை எடுக்கிறது, யாராவது கேட்டா என்ன சொல்றது, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நஃப்ஸ் ஆன்சர் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்படி கேட்டா அப்படி சொல்லு, இது எங்கடா போச்சுன்னு கேட்டா அதுக்கு இப்படி பதில் சொல், எங்க பைக் எடுத்துட்டு போறேன்னு கேட்டா அதற்கு அப்படி பதில் சொல். எல்லாவற்றையும் கூடவே இருந்து நம்முடைய நஃப்ஸ் பதில் சொல்லிக்கொண்டே இருக்கும். நமக்கு தைரியத்தையும் வேகத்தையும் கொடுக்கும். செஞ்சுட்டு வந்துருவான் மனுஷன். விருப்பத்தோடு ஒரு தவறை செய்து கொண்டிருப்பான். அந்த தவறு காலப்போக்கிலே ஒரு கட்டத்திலே அவன் வெறுப்போடு செய்யக்கூடிய நிலைக்கு வர வேண்டும். அதுதான் மாற்றம். அதை அப்படியே விட்டு விடுவது என்பது அல்ல. இரவு ஒரு மனிதன் தினமும் தூங்குகிறான், சுபு தொழுவாமல் காலையில் எழுந்து விடுகிறான். முதல்ல அப்படி நல்லா இருக்கும், அதற்கப்புறம் பயானை கேட்டு அதை கேட்டு இதை கேட்டு மாற்றம் வேண்டும் என்ற பர்னிங் டிசைரோட படுப்பான். மறுநாள் காலையிலே சுபு தொழு எழுந்திருக்க முடியுமானா முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் எழுந்திருக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடு அவன் தூங்க வேண்டும். மறுநாள் காலை எழுந்தவுடன் இப்படி தூங்கிட்டோமே என்ற வெறுப்பு அவனுக்கு ஏற்பட வேண்டும். இவ்வளவு நாள் நல்ல ஜாலியா தூங்கி எழுந்த மனிதன் மாற்றம் வேண்டும் என்ற உறுதியை எடுத்த உடனே அந்த மாற்றம் நடக்காது. சஹாபாக்கள் தொடர்ந்து சாராயம் ஹம்ர் குடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இணைந்து பிணைந்த ஒரு விஷயம், எந்த இடத்திலேயும் அவர்களோடு ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒரு பேரல்ல மது இருக்கும், மன்றங்களில் நதுவாக்களில் மது இருக்கும், கடை வீதிகளில் மது இருக்கும். இப்போது எப்படி அரபுகள் கஹ்வா எங்க போனாலும் அந்த ஒரு சிப் காஃபியை குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ, பிளாக் டீ, அதை போல் அவர்களிடத்தில் மது பழக்கம் இருந்தது. அல்லாஹு தாலா முதலில் ஒரு வசனத்தை இறக்கினார். நபியே, மதுவை பற்றி கேட்கிறார்கள். நபி அவர்கள் ஒவ்வொரு சீர்திருத்தமாக செய்து கொண்டிருக்கும் பொழுது யார சொல்ல இந்த மதுவை என்ன செய்வது, அல்லாஹ் நினைச்சா ஒரேடியா ஆயத்தை இறக்கிருக்கலாம். அதுல பாதி பேர் ஈமானோடு இருப்பார்கள், மீதி பேர் அதை எதிர்த்து விட்டு இருப்பார்கள். அதுக்காகவே இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருப்பாங்க.
அல்லாஹ்வுக்கு தெரியும் இந்த பழக்கத்தை அவர்களுக்கு எப்படி மாற்ற வேண்டும். அல்லாஹ் சொன்னான், குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர். அதுல நிறைய பிரச்சனை இருக்குது, அதனால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப நிறைய இருக்குது. வமனாஃபிஉ லின்னாஸ், வெளிரங்கத்துல பார்த்தா நிறைய நன்மை இருக்குது. உங்களால் ஹெவியான வேலைகள் செய்ய முடியும். இரவு தூக்கம் வராதவர்கள் தூக்கம் வந்துவிடும். வானத்திலே மிதப்பதை போல் 7வது வானத்திற்கு போய் அங்கே உல்லாசமான வாழ்க்கை வாழ்வதை போன்ற உணர்வை அது தரும். இதெல்லாம் சும்மா சில நன்மைகள் இருக்கு. ஆனால் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகம். இவ்வளவு நாள் மதுவை பற்றி சிலாகித்து பேசிய சஹாபாக்கள் அதிலே பாதிப்பு இருக்கிறது என்பதை முதலில் உணர்ந்தார்கள். அடுத்து அந்த பாதிப்பை பற்றி அவர்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருந்தார்கள். ரொம்ப குடிக்காதப்பா, கொஞ்சம் பார்த்து லெவலா இருந்துக்கோ என்று அவர்களுக்கு மத்தியிலே இதனிலே பாதிப்பு இருக்கிறது என்ற சிந்தனைக்கு வந்தார்கள். முதல்ல நாம் என்ன சிந்தனைக்கு வர வேண்டும்? இரவு தூங்கி காலை சுபுகில் எழுந்திருக்காதனால் எனக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது? அதுல நிறைய பாதிப்பு இருக்கிறது. நம்முடைய ரொட்டீன் லைஃப் அடிபடுகிறது. அதனால் நம்முடைய நேரங்கள், ஒரு நாளில் நாம் பெறக்கூடிய அற்புதமான நேரங்கள் வீணாகிறது. காலையினுடைய அந்த புத்துணர்ச்சியான அந்த சுவாசத்தை, காற்றை சுவாசிக்க முடியாமல் போகிறது. காலையில் மலக்குகள் கொண்டு வரக்கூடிய பரக்கத் நம்மை விட்டு இடப்பட்டு போகிறது. ஆனால் கொஞ்சம் அதிலேயும் நமக்கு ஒரு சுகமான தூக்கம் இருக்கிறது, ஒரு இன்பம் அதிலே இருக்கிறது. நல்ல காலை நேரத்துல போத்திட்டு தூங்கும் பொழுது அது ஒரு விதமான ஒரு அலாதியான இன்பம் தானே என்ற ஒரு சிந்தனை. முதலில் நாம் அதனால் எதை இழக்கிறோம் என்பதை நம் உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். காலை சுபுஹ் தொழுகைக்கு நான் எழுந்திருக்காததால் எத்தனை விஷயங்களை நான் இழக்கிறேன், அதை முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினைக்க வேண்டும், அதை பேச வேண்டும். இன்னும் நாம சுபுக்கு எழுந்திருக்கல, இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறோம். அடுத்து சஹாபாக்கள் அதை பேசிக்கொண்டே இருந்தவர்கள். கொஞ்ச காலம் கழிந்தது. தொழுகைக்கு சஹாபாக்கள் வரும் பொழுது மதுவை குடித்து விட்டு வந்ததனால் குர்ஆன் வசனங்களிலேயே அவர்கள் மாற்றமாக குர்ஆனை ஓதக்கூடிய நிலை ஏற்பட்டது. இப்போ சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுகிறது. உடனே அல்லாஹ் அடுத்த ஆயத்தையும் இறக்குகிறான். கம்ப்ளீட்டா அதை க்ளோஸ் பண்ணல. தொழுகை நேரத்தில் மதுவை நீங்கள் குடிக்காதீர்கள். தொழுகைக்கு வரும் பொழுது நீங்கள் மதுவை விட்டும் தவிர்த்திருங்கள். ஒரு நாளைக்கு தொழுகை எப்பொழுது? 5 நேரம் தொழுகை வருது. சுபுஹ் தொழுகையில் ஒரு மனிதர் குடித்தால் லொஹர் தொழுகையில தெளிய வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இல்லாமலும் இருக்கு. ஆனால் லொஹர் தொழுகைக்கு தெளியக்கூடிய அளவிற்கு குடிக்க முடியும். ஆனா அந்த நேரத்துல குடிச்சா வேலை வெட்டிக்கு யார் போறது? அதனால் அப்பொழுதும் குடிக்க முடியாது. லொஹர்ல இருந்து அசர் வரை மிக குறுகிய நேரம், அப்ப குடிக்கவே முடியாது. அசர் டு மகரிப் டு இஷா எல்லா நேரமும் முடியாது. எல்லா நேரமும் காஃபி டீ குடிக்கிற மாதிரி குடித்துக் கொண்டிருந்தவர்கள் இரவு நேரத்தை தவிர வேற குடிக்கிற நேரமே கிடையில, சான்ஸ் இல்லை. அதுவும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இரவு குடித்தால் சுபுஹ் தொழுகைக்கு எழ முடியல. இப்படியாக ஒரு கட்டத்திலே சஹாபாக்கள் நினைத்தார்கள், இந்த மதுவை அல்லாஹ் தடை செஞ்சு தொலைஞ்சிட்டால் பரவாயில்லையே, இதை தடை செய்து விட்டால் பரவாயில்லையே, இதை முழுமையாக அல்லாஹ் நிறுத்திவிட்டால் பரவாயில்லையே என்று அவர்கள் நினைத்தார்கள். அந்த திங்கிங் அல்லாஹ் அவர்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்தான். அப்ப நம் பழக்கத்தை மாற்றும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அதிலே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். கடைசியில ஹம்ருடைய ஹராமாக்கப்பட்ட வசனம் இறக்கியவுடன் ஒரு சஹாபி ரசூல் சொல்கிறார்கள், ஒரு இடத்திலே மக்கள் எல்லாம், சஹாபாக்கள் எல்லாம் மதுவை குடித்துக் கொண்டிருந்தார்கள். யாரெல்லாம் கரங்களில் மதுவை வைத்திருந்தார்களோ அவர்கள் அப்படியே அதை கீழே போட்டார்கள். யாரெல்லாம் கொஞ்சம் அதை குடித்து வாயில் வைத்திருந்தார்களோ, வாயில வர்றது உள்ள போயிட்டா என்ன, மீதியை நம்ம குடிக்காம இருக்கலாம் என்பது அல்ல. இப்ப நாம செய்யறோம் பாருங்க, சில பேர் பாங்கு சொல்ற வரைக்கும் நோம்புல தண்ணியை குடிச்சுக்கிட்டு சுபு வரைக்கும் இருக்கிற நமக்கே மசாலா சொல்லி, நமக்கே அழகான நவீன சட்டங்களை சொல்லி சுபு வரைக்கும் சாப்பிடலாம், சுபு வரைக்கும் குடிக்கலாம். திடீர்னு மோதின் பாங்கு சொன்னா வாயில உள்ளது துப்பிடணும். எங்கிருந்து இந்த சட்டத்தை எடுத்தாங்கன்னு தெரியல. இன்ஷால்லா அது சம்பந்தமா நோம்புல விரிவா பார்ப்போம். அப்ப அந்த மதுவை வாயில் வைத்திருந்தவர்கள் இந்த சட்டம் ஹராமாகிவிட்டது என்று அந்த தோழர் வந்து சொன்னவுடன் வாயிலிருந்து கக்கி விட்டார்கள். நாம யோசிச்சு பார்க்கணும்,
இன்னைக்கு ஒருத்தனை அந்த மதுவில் வைன் அடிக்ட் ஆகிவிட்ட ஒரு மனிதனை, ஆல்கஹால் அடிக்ஷன் இருக்கக்கூடியவனை ஒரு ரீஹாபிலியேஷன் சென்டர்ல போய் ஒரு 6 மாசம் 1 வருஷம் வைத்த பிறகு வெளியே கொண்டு வரும். கொண்டு வந்தால் ஒரு மாசத்துக்கு நல்லா இருப்பார், 2 மாசம் நல்லா இருப்பார். அடுத்து அந்த சும்மா அந்த கடையை கிராஸ் பண்ணி போவார், மனசு குறுகுறுன்னு இருக்கும். அடுத்து ஒரு 2 ஃப்ரெண்டு வருவாங்க, அது சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ், சிறந்த தோழர்கள் அவங்க அதை பத்தி பேசுவாங்க. இன்னும் அவர் மனசுல சிந்தனை வரும். கொஞ்ச காலத்துல அவர் தானா பழைய நிலைமைக்கு போயிடுவார். ஆனா சஹாபாக்களுடைய விஷயத்தில் அது எப்படி மாற்றம் ஏற்பட்டது? வாயில் இருந்ததை துப்பினார்கள் சொன்னா அது ஒரு வினாடியில் நடக்கக்கூடிய மாற்றமா? அது ஒரு செகண்ட்ல அந்த வசனம் இறங்கிய உடனே அவர்கள் பெருமானார் மீது வைத்திருந்த அன்பிற்காக எதையும் செய்பவர்கள். ஆனால் பிசிக்கலாக ஒரு மனிதன் உடல் ரீதியாக அதை பிராக்டிக்கலாக பார்க்கும்போது அது சாத்தியம் இல்லை. ஆனாலும் அதை நடைமுறைப்படுத்தி காட்டியது எப்படி என்று சொன்னால், சிறிது சிறிதான மாற்றம், அதில் எந்த விதமான பின்னடைவும் இல்லாத ஒரு நிலை. காலையில சுபு தொழுவர் 4 நாள் நினைப்பாரு, அலாரம் வைப்பார், எல்லாம் வைப்பார். 5வது நாள் அடப்போப்பா இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, தூக்கி போட்டுறது. நாளையிலிருந்து நம்ம கரெக்டா ஷெட்யூலை ஃபாலோ பண்ணணும்னு வருவார். அது ஒரு 4 நாள் அப்படி இப்படி போவோம். 5வது நாள் போப்பா தூக்கி போட்டுறது. இந்த விட்டு கொடுக்கும் நிலைமை நம்முடைய மாற்றத்திற்கான ஒரு முன்னேற்றமான செயல் அல்ல. எனவே நாம் நம்முடைய செயல்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற வேண்டும், மாறியே தீர வேண்டும் என்ற அந்த எண்ணம் நம்முடைய சிந்தனை விட்டு அகலவே கூடாது. அடுத்து நான் இப்படிலாம் செய்யறேன் அப்படின்னு யார்கிட்டையும் போய் சொல்லவே கூடாது. யாரெல்லாம் என்னப்பா நாளையிலும் சுபு தொழுவ போறியா? அட நீ வேற, நீ 10 மணிக்கு போன் அடிச்சாலே எடுக்க மாட்டேன், 11 மணிக்கு போன் அடிச்சா உங்க அம்மா குடங்குடமா தண்ணியை ஊத்துனாலும் கண்ணே துறக்காது, நீயாவது சுபு தொழுறதாவது. இப்படி பேசக்கூடியவர்களின் பக்கம் நாம் நெருங்கவே கூடாது. அவர்கள்ட்ட நான் இதுதான் செய்யறேன்றது சொல்லவே கூடாது. நம்முடைய மாற்றம் நமக்கானது. நாம் எதிலே முன்னேற வேண்டும், எதிலே பின்ன எந்த செயலை நாம் விட்டுவிட வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய. இன்னைக்கு நல்ல பழக்கத்தை பழக்குவதற்கு நாம் முயற்சி செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு பேராசிரியர் கூட சொன்னார், அதில் அந்த காலத்துல என் நண்பர்கள்லாம் சிகரெட் பிடிப்பாங்க, எனக்கு அந்த பழக்கம் இல்லை. ஆனா என்ன ஒரே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இப்படி இருக்கிற ஒரு நாள் ஒண்ணு இதை குடிக்க வச்சே தீர்வோண்டா, பார் நீ வேணா பார் என்று அவர்கள் சொல்வார்கள். எனவே தவறான பழக்கத்தை நம்மில் ஏற்படுத்துவதற்கு பல ஆயிரக்கணக்கான நபர்கள் தயாராக இருக்கிறாங்க. ஆனா நம்மளை நல்ல வழியில கொண்டு போறதற்கு நம்முடைய சிந்தனை மட்டுமே அங்கு தேவை. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இவர் இப்படி இருக்கார், அவர் அப்படி இருக்கார், யாரை குறை சொல்லியும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இல்ல உலகமே இப்படித்தானே இயங்கி கொண்டு இருக்குது, நான் மட்டும் இப்படி மாறணுமா? அதுவும் தவறானது. ஏன்னா நமக்கு தேவையான மாற்றம் என்பது அல்லாஹ் ரசூல் எதை சொல்லி இருக்கிறார்களோ அதை பின்பற்றியதாக இருக்க வேண்டும். இவர் சொன்னார், அவர் சொன்னார், இந்த சயின்டிஸ்ட் சொன்னார், இந்த மல்டி மில்லியனர் சொன்னார் என்று அவருடைய எந்த பழக்கத்திற்கும் மாற வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நாம் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் என்பது நமக்கு அல்லாஹும் ரசூலும் எதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், வெற்றிக்கான வழியாக அவர்கள் எதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், அதை நாம் படிக்க வேண்டும். சுபு தொழுகைக்கு எழுந்திரிச்சிட்டோம், கஷ்டப்பட்டு ஒவ்வொன்னா செஞ்சு சுபுல கண்ணு திறந்துருச்சு. அடுத்து ஒரு 10 நாள் எப்படி போகுது? திறந்து எழுந்து பார்த்துட்டு அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு படுத்துடுறாரு. இப்போ என்ன செய்ய முடியும்? எஞ்சிட்டோம், அதுக்கப்புறமா தூங்கிடுறோமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கிறார்கள், காலையில விழித்து விட்டால் எழுந்தவுடன் முதலில் உங்கள் கண்களை கசக்க வேண்டும். 2 விரலை வச்சு உங்கள் கண்களை நன்றாக கசக்கி முகத்தை தேய்த்து உங்களுடைய தூக்க உணர்வை முதல் உங்கள் கண்கள் இருந்து முகத்திலிருந்து வெளியேற்றுங்கள். அடுத்து என்ன செய்யணும்? எழுந்து போய் சில பேர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு காலையில இந்த தூக்கத்திற்கு நடுவுல ஒரு 4:30-5 மணிக்கு முழிப்பு வந்தா கூட போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து அப்படியே அமைதியாக கால் கையை கூட கழுவாம படுத்துருவாங்க. ஏன்னா தூக்கம் கலைஞ்சிடக்கூடாதே என்ற ஒரு நல்ல எண்ணத்துல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கைகளை கழுவிடுங்கள். அந்த குளிர்ச்சி உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த தூக்க உணர்வை, சோர்வை தட்டி எழுப்பும். அடுத்து அதை விட மோசமான ஒரு கெட்ட பழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறது. காலையில தூங்கி எழுந்தா
எழுந்து எழுப்பி விட்டு ஏதாவது ஒரு வேலையை சொன்னா அப்படியே மூஞ்ச மட்டும் கழுவிட்டு போய் அந்த வேலையை செய்து விட்டு வந்துடுறது. அதுக்கு நடுவில் ஒரு வேலை இருக்கே, பிரஷ் பண்றது, அதை நிறைய பேர் இன்னைக்கு செய்யறதே கிடையாது. ஏன்னா அது செஞ்சா இன்னும் தூக்கம் தெளிந்து விடும். நபி அவர்கள் செய்த 3 விஷயங்கள் நாம் எழுந்தவுடன் நம்மை சுறுசுறுப்பாக்குவதற்கு: மூஞ்சை துடைக்க வேண்டும், முகத்தை கையால் துடைக்க வேண்டும், கண்களில் இருந்து தூக்கத்தை போக்க வேண்டும், நம்முடைய கைகளை கழுவ வேண்டும், உடனடியாக மிஸ்வாக் செய்துவிட வேண்டும். இந்த 3ஐயும் ஒரு மனிதன் செய்துவிட்டால் அவன் தூக்கத்திலிருந்து விடுதலை பெற்று விடுகிறான். அவன் செய்ய வேண்டிய வேலையை அவனால் செய்துவிட முடியும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சக்சஸ்ஃபுல் ஸ்டெப்ஸ். அது ஒரு சுன்னத், அதை செய்தால் இந்த நன்மை கிடைக்கும் என்று பார்க்கக்கூடிய வேண்டிய அவசியம் கூட இல்லை. இப்படி காலையில் எழுந்திருப்பதால் என் வாழ்க்கையில் வெற்றி ஏற்படுகிறது, அதற்காகவாவது பெருமானாரை பின்பற்றுவோமே. அந்த பின்பற்றுதல் நமக்கு நபியின் மீதான நேசத்தை ஏற்படுத்தும், அது நமக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். எனவே நாம் மாற்றத்தை தேடிய சமூகமாக இருக்க வேண்டும். எதை நாம் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை முதல் எழுதி வையுங்கள். உங்கள் கண்களில் படுவதை போல் அதை ஒட்டி வையுங்கள். 10 தடவை அதை படித்துக் கொண்டே 1 வருடம் கழிந்தாலும் பரவாயில்லை. நம்முடைய பிரெயின், நம்முடைய மூளை அந்த மாற்றத்திற்கான சிந்தனையை கொஞ்சம் கொஞ்சமாக அதிலே உருவாக்கி கொண்டிருக்கும். ஒரு நாள் அந்த மாற்றத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். எனவே வெறுமனே மாற்றம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய சமூகமாக இல்லாமல் அதற்கான வழிகளை தேடி, அதற்கான திட்டங்களை வகுத்து, அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் முதல் அதிலே அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு வரும் பொழுது ஒரு தனி மனிதருடைய மாற்றம் குடும்பத்தினுடைய மாற்றமாகவும், அதன் மூலம் ஒரு முஹல்லா, ஒரு சமூகம் மாற்றத்தை நோக்கி செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் அத்தகைய உயர்ந்த மாற்றத்தை நோக்கி அல்லாஹ் நம்மை நகர்த்தி செல்வானாக. அதற்கான திட்டங்களையும் அதற்கான முயற்சிகளையும் அதன் மீது முழுமையான நம்பிக்கையோடும் நாம் அந்த காரியங்களை செயலாற்றுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.